கேத்தன் ஷியா இவங்க ரெண்டு பேருடைய கேஸில் முக்கியமான ஒரு தலை ஒன்று இப்போ சிக்கியிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒரு புறம், அதே பெண்களுக்கு பாதகமாகவும் சில சம்பவங்கள் நம்ம சொசைட்டியில் நடக்குது. ராஜஸ்தானில் 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பரிதாபமான நிலை என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ 2 முக்கியமான கேஸ், அந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பூனேவினுடைய தொழிலதிபர் திருமணம் நடக்க இருந்தது, அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய காதலியே இல்லை, திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் ஷியா அப்படிங்கிற லேடியே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது ஷியாவை எப்படியெல்லாம் விசாரணை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் இந்த கொலை வழக்கில் மிக முக்கியமான ஒரு தடயம் ஒன்று இப்போ சிக்கியிருக்கு. இந்த ஷியா தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு காவல்துறை பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுடைய இந்த ஸ்னாப்சாட்டினுடைய சேட் இருக்குல்ல, அது ரிலேட்டடான டீட்டெயிலை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஆப் மூலிமா அவங்க எப்படி சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் தான் இப்போ ஆதாரமாக மீட்கப்பட்டிருக்கு. இப்போது அந்த ஸ்னாப்சாட்டில் இருக்கக்கூடிய சேட்டில் ஷியா என்ன விஷயங்களை தன்னுடைய தோழிக்கு பகிர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஹிந்தியிலேயே டைப் பண்ணியிருக்காங்க. அதில் ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம எப்படி தங்கிலீஷில் ட்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்க ஹிந்தியில் ட்ரை பண்ணி எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு பிடிக்காத ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், விரும்பத்தகாத ஒரு திருமணம் இதென்ன நடக்கவா போகுது அப்படிங்கிற தொடர்பான வார்த்தைகளையும் திருமணத்துக்கு முன்னாடியே ஷியா பகிர்ந்திருக்காங்க தன்னுடைய தோழிக்கு. அப்போது தெளிவாக தான் அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு, அப்புறம் ஏன் நடிக்கிற அப்படிங்கிற கொஸ்டின் தான் இன்றைக்கி நெட்டிசன்கள் கேள்வியாக கேட்குறாங்க. இந்த லோகாகட் அப்படிங்கிற கோட்டை இருக்குல்ல, அதனுடைய வரலாறு இன்றைக்கி மறைக்கப்பட்டுருச்சு. மாறாக அது ஒரு தற்கொலை பாயிண்டாக மாறிடுச்சு. எப்படி? நம்ம ஊரில் கொடைக்கானல், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கொடைக்கானல் எப்படி ஒரு சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமோ அதே மாதிரி இது கொலைக்கான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் சியா பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு மக்கள் அதை தேடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த ஃபோர்ட்டுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், இந்த ஃபோர்ட்டுக்கு போகக்கூடிய, அதாவது கோட்டைக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த ஷியா பாயிண்ட்டு எந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டுச்சோ அதை பார்க்குறதுக்கு வெளிநாட்டுக்காரங்களாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை விட 25% மக்கள் தொகை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இங்கே இந்த ஃபோர்ட்டில் கூடக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இங்கே இந்த ஃபோர்ட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அழகுற கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய வடிவத்தை பாருங்கள், எவ்வளவு நெளிவு சுழிவுகளோடு அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு பாரம்பரியமான ஒரு கோட்டைக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபுல்லாக பசுமையாக இருந்து அதற்கு அந்த மலைக்கு நடுவில் ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இன்றைக்கி கொலைக்கான பாயிண்டாக மாற்றப்பட்டுள்ளது. ஷியாவினுடைய அண்ணன்ட்ட போலீஸ் என்கொயரி நடத்தியிருக்காங்க. அந்த என்கொயரியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோடு சேர்த்து ஒரு வீடியோவையும் அவருடைய பிரதர் மூலியமாகவே கிடச்சிருக்கு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி அதிகமான அளவில் யார் கூட ஊர் சுற்றுவாங்க? தன்னோட ஃபியான்சியோட தான் ஊர் சுற்றுவாங்க. ஆனால் இந்த சேத்தன் அப்படிங்கிற அந்த பையனோட தான் ஷியா அதிகமாக ஊர் சுற்றிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபும் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஃபி டேட் அப்படிம்பாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு தேநீர் விருந்து, வெளியில் போகிறது, டேட் கொடுக்கறது அப்படிங்கிற கல்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் இந்த ஷியா அப்படிங்கிற லேடி தன்னுடைய காதலரோடு தான் அதிகமான அளவில் திருமணத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண காட்சிகள் அரங்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த பொண்ணு யாரை விரும்பியிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பையன் டோப்பா வச்சுருக்கான், அதே நேரத்தில் இவனுக்கு பல் செட்டு சரியில்லை, இப்படி அவனுடைய உடல் ரீதியான ஏகப்பட்ட விஷயங்களை மையப்படுத்தி இந்த பொண்ணு அவனை விட்டு பிரியறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு, அவனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கு. ரெண்டாவது, அவன் திக்குவாயின் வேற போய் சொல்லியிருக்கு. அவன் இடையில கொடுத்த ஒரு வீடியோ காட்சிகள் பதிவாக இருந்திருக்கு போல். அந்த வீடியோ காட்சியில் அவனே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை மையப்படுத்தி பார்க்கும்போது அவன் திக்குவாயெல்லாம் கிடையாது, நல்லா தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவனை பற்றின ஒரு நெகட்டிவ் ஃபிகரை பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துறது அப்படிங்கிறது உள்ளிட்ட ஏகப்பட்ட பொதுமக்களை விட அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட அவன் இப்படி தான் இருக்கான் அப்படிங்கிறதையும் அது மையப்படுத்தி பேசியிருக்கு. பட் அவன் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருக்கான். பட் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இவங்க ஜாயிண்ட் அடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. ரெண்டாவது, இந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்களேன்.
அது வாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக வருது. கொலை செஞ்ச ஃபீலிங்லாம் அதுக்கு இருக்கா என்ன? அது வாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது அது வரும்போது போலீஸாரோட கஸ்டடியில் தான் வருது. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை, தான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லாமல் வருது. ரெண்டாவது பத்திரிக்கைக்காரங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடத்துல போலீஸ் கஸ்டடியிலேருந்து வெளியில் வரும்போது இந்த பொண்ணு வந்து நடுவிரல் காட்டிட்டு வெளியில் வருது. ரைட்டா? அது உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். ஸோ அந்தளவுக்கு மோசமான பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இதை பார்க்க முடியுது. இன்னொரு புறம் வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருந்துட்டு வெளியில் வர்றாங்க, அவன் தான் தப்பானவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸு. கண்டிப்பாக வந்து அவன் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கிடும். இவன் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான், ஆனால் அது போலீஸார் என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமில் அவன் வலிக்கி விழுந்த மாதிரியான ஒரு சீனை க்ரியேட் பண்ணிடுறாங்க. ரைட்டா? அவன் நிஜமாகவே வலிக்கி விழுந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து லாக்கப்பில் வந்து கவனித்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் பெண்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணியமாக நம்முடைய காவல்துறை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு குற்றவாளியாக இருந்தாலுமே கூட. ஆக்சுவலி இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு கிடையாது, இது ஒரு பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேயை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அவருடைய தந்தை சொல்கிறாரு, அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னுடைய பொண்ணை வந்து கொன்றுங்க, அவளால் எங்களுக்கு பெரிய அளவிலான அவமானம். ஏன்னா அது ரொம்ப நல்ல குடும்பத்தில் தான் வந்து அவளை வாக்கப்பட்டு போகணுன்னு நாங்கள் நினச்சோம். பட் வந்து அவளோட பிஹேவியர் சரியில்லை, அதனால் அவளை கொலை செஞ்சுருங்க நீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கார். அந்த பொண்ணு செத்தா கூட எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். ரெண்டாவது, இது வந்து சாதாரணமான பொண்ணு கிடையாது, இது ஒரு ஸ்பெஷல் சாதாங்கிற மாதிரி தான் அந்த பிள்ளையை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது இருக்குது. ரெண்டாவது, இந்த பொண்ணுனுடைய வீடியோக்கள்லாம் சிலது பகிர்ந்துருந்தாங்க. அதாவது சிங்கப்பூரில் வந்து இது குடிச்சிட்டு நடனமாக இருந்த மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அப்போ ரொம்ப சீரியஸாக யாருக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு. போய் அங்கே போய் என்ன வேலைக்கு போச்சோ அந்த வேலையும் பார்க்கல. அது ஏதோ வந்து ரெண்டு கட்டா மனநிலையில் இருக்கும் போல், அது யார்ட்டையோ ஃபோன் பேசி இருக்குது, அதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அதை அதுக்கிட்டே காமிச்சிருக்கான் போல், அதை இன்றைக்கி தேதிக்கு சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இப்போ ஒருத்தனை கொலை செய்கிறது அவனோட வாழை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று விலகிக்கலாம், விலக முடியல, அவனை கொண்டே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. சரி, அதுவே தப்பு அப்படிங்கிறது இந்த பொண்ணோட மனசுக்குள்ளே தோணலை. அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா எப்படி கீழே விழுந்துடணும், அவனை தள்ளி விட்டோம்னா அந்த ப்ராஜெக்ட் முடியுங்கிறது தானே ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க. அவங்க ஒரு எதேச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க அப்படின்னா அப்படி தான் யோசிப்பான். பட் அவன் கீழே விழுந்துட்டான், அப்படி இருந்தும் அவன் பாதி உசுரோடு தான் அவன் கிடக்கிறான் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு வேறு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கு. அவனுடைய காவலனோட சேர்ந்து பிளான் பி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் என்ன சொல்லலை, ஆனால் கீழே இறங்கி அவனை எப்படியாவது வந்து தீர்த்து கட்டுறது தான். ஆனால் அதில் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ கூகுள் எல்லாம் நிறையா தேடி இருப்பாங்கல்ல, தேடி தான் வந்து அவனை கொலை செய்கிறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருக்காங்க. இதில் பிளான் பி வேறு ஒன்று இருந்துச்சான். அவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து அவன் வந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் போட்டான் அப்படின்னா அவனை எப்படி கொல்றது அப்படிங்கிறது தொடர்பான பிளான் பி வேறு வச்சுருக்காங்க. அப்போது இதில் இன்னொரு டீம் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்கலாமா? இப்போ இவங்க 2 பேரும் மேலே இருக்காங்கன்னா கீழே அவன் வந்து தரைப்பகுதியில் யாரையும் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இங்கே வந்து யாரையும் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தொடர்பான விசாரணை வேறு போலீஸாருடைய இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி சிதைந்த மண்டை ஓட்டோட கேத்தன் வந்து மீட்கப்பட்டிருக்கார், தன்னுடைய எதிர்கால கணவர். ரைட்டா? அந்த மண்டை ஓட்டை பார்த்தப்போ கூட அந்த பொண்ணு வந்து அமைதியாக தான் இருந்துச்சான், எந்த விதமான கலக்கமுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு இந்த பொண்ணு தான் கொலையாளி அப்படிங்கிற முடிவுக்கும் வர முடியாது. ஏன் அப்படின்னா இது பெரிய இடத்து பஞ்சாயத்து, ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் இருக்கும், விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. இறுதி முடிவுகள் வரும்போது தான் நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் அங்கே இறுதியானது. இப்போது சொசைட்டியில் மோசமான ஒரு பொண்ணுடைய டீட்டெயில்ஸை பார்த்தோம். அடுத்து ஒரு 13 வயசு குழந்தை, சிறுமி, அவங்க தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்காக போகிறதுக்கு ராஜஸ்தானில் இந்த மாதிரியான ஆட்டோ ரிக்ஷாக்கள் வந்து ரொம்ப பிரபலம். நம்ம ஊரில் எப்படி வந்து ஷேர் ஆட்டோ இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரியான ஆட்டோ ரிக்ஷாக்கள் ரொம்ப பிரபலம். அது வந்து இ ரிக்ஷா அப்படிம்பாங்க. அந்த இ ரிக்ஷாவில் அந்த பொண்ணு வந்து போயிருக்கு. ஓட்டிகிட்டு போயிருந்த அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து அப்படியே கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு ஒரு 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஹோட்டலில் வச்சு அந்த பொண்ணை வந்து பலவந்தமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பல முறை வந்து அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒருத்தனால் மட்டும் கிடையாது, அங்கேயே 1 விடுதி, 2 விடுதி, 3 விடுதி, இப்படி 5
ஹோட்டல்ஸுக்கு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய கிளீனர்ஸு, இப்படி அதிகமான அளவில் மொத்தமாக சேர்த்து 32 ஆண்களால் அந்த சின்ன பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். இப்போது காணாமல் போனதாக குடும்பத்தார் வந்து புகார் கொடுக்க சொல்லி அதற்கு பிறகு தான் தேடுதல்லையே அந்த போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 சம்பவத்தை ஏன் தெரியுமா நான் கனெக்ட் பண்ணுறேன்? நடந்தது 2மே ஜூன் மாதம் 18ஆம் தேதி. 4ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி தான் இந்த 13 வயது சிறுமி இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை ரொம்ப சீரியஸாக இறங்குனாங்க. 4 நாள் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் அந்த புள்ள காணாமல் போயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அக்கறை காவல்துறைக்கு இல்லை. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோட்டல் ஜாய் இன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து காவல்துறையினர் அந்த சிறுமியை உயிரோடு மீட்டிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வாக்குமூலம் அளிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வெளியிட முடியாது, ரொம்ப ரொம்ப கோரமான காட்சிகளாகவே இருந்தது. 13 வயது சிறுமி மீதான தாக்குதலுக்கு பயன்பட்டதாக கூறப்படக்கூடிய 4 விடுதிகள் கங்காநகர் அதிகாரிகள் அதெல்லாம் இடித்து தள்ளியிருக்காங்க. டோட்டலாக அந்த இடித்து தள்ளப்பட்ட காட்சிகளும் இருக்குது. அதாவது எப்படின்னா ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே எந்தெந்த ஹோட்டல்லாம் அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டதோ அந்த ஹோட்டலுடைய சுவர்களை இடிச்சிருக்காங்க. நம்மளுடைய மக்களுடைய மனநிலை இதுதான். அந்த ஹோட்டலில் வந்து யாரை வந்து 30 பேருக்கு இருக்காங்கல்ல, அவங்கள துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதை ஒட்டு மொத்தமாக கல்லறையாக மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. அதை யாரும் மக்கள் செய்யலை. ஏன்னா இப்போ அந்த 12 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து அடையாளம் காட்டணும், அவங்க யார் யார் அப்படிங்கிறது தொடர்பாக. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்க்கணும், அந்த குடும்பம் வேறு இருக்குது. சரியா? இப்போது எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு பொதுவாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரசாத் சிக்னேச்சரில் நம்ம பேச மாட்டோம். பட் எதுக்காக இதை எடுத்தோம்? ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணப்பாடு இருந்துச்சு. நம்ம சட்டத்தை இயற்றினார்ல அம்பேத்கர், அவர் வந்து அவரோட காலகட்டத்தில் இருந்தப்போ ரைட்டா இந்தியா ரொம்ப நல்ல நாடாக இருந்திருக்கலாம். ரைட்டா? அவர் இருந்த பீரியடில் எப்படி சொல்கிறது, இவ்வளவு தப்புகள்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் சட்டத்தை ஏற்றிருப்பார் போல். அதனால தான் அந்த சட்டம் ஏற்றும் போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து என்னென்னா, நெகிழ்வுத்தன்மையுடைய சட்டமாக இது இருக்குது, அதே நேரத்தில் கடினமாகவும் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த நெகிழ்வுங்கிற வார்த்தை இருக்குல்ல, பிளாஸ்டிக்கு தான் சார் நெகிழ்வு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அது பிளாஸ்டிக்கும் குப்பை, நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறதும் குப்பை. ஸோ அந்த 2மே குப்பை இல்லையா, பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. அது மாதிரி சட்டம் 161 குற்றவாளிகள் வந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத அரசை ஏற்படுத்தி கொடுக்குது. பாலியல் வன்கொடுமை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை உள்ளிட்ட குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த 161 படி வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சமூகத்தில் ஈவ்டீசிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த காந்தி ஜெயந்தின்னு ஒரு நாள் இருக்குது. ரைட்டா? காந்திய ஜெயந்தியோடு சேர்த்து கொண்டாடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு அக்டோபர் 2 அன்றைக்கோ ரைட்டா, காந்தியினுடைய பிறந்தநாள் அன்றைக்கோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறும் போது குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுறீங்க நன்னடத்தை அடிப்படையில். அப்போ அந்த குற்றவாளிக்கான போதுமான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுதான் இங்கே இந்தியாவினுடைய நிலைமை. குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவன் குற்றவாளி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் கூட இங்கே அவனுக்கான தண்டனை அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகலை. ஒரு பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கு, அந்த மரணத்துக்கான தண்டனை மரண தண்டனையாக தானே இருக்க முடியும். ரைட்டா? மனுநீதி சோழனுடைய காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தேரை வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கான், அவ்வளோ பெரிய உயரத்தில் அந்த கண்ணுக்குட்டி வர்றது தெரியல, தெரியாதனமாக தான் ஏற்றுனான். ஆனால் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மணி அடித்து கூப்பிட்டதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த மன்னனுடைய அந்த மன்னனுடைய பையனையே வந்து பார்த்திங்கன்னா தேருக்கு அடியில் எப்படி வந்து அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு, அதே மாதிரி தான் வச்சு கொலை பண்ணாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட புண்ணிய பூமி இது. ஸோ ஆனால் இப்போ அம்பேத்கர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே சட்டங்களை மறுபடியும் மாற்றாமலேயே இருப்பது அப்படிங்கிறது வருந்தத்தக்கது. நிறையா குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்பாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய குற்றவியல் சட்டமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கூட்டமும் அப்படித்தான் இருக்குது. ரைட்டா? அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அப்போ இந்தியாவில் நியாயம் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே அநியாயமாக தான் இருக்குது. குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு தான் இங்கே அதிகரிச்சிருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் எதுவுமே நியாயமானதாக இல்லை. அம்பேத்கருக்கு நீங்கள் சிலை வைக்கலாம், அந்த சிலைகளை வைத்துக்கொண்டு இங்கே ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சட்டம் நெகிழ்வுத்தன்மை உடையது.
அந்த வார்த்தையை நான் சொன்னேன்ல, பிளாஸ்டிக், அதை பொருத்தி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உண்மை புரியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.